இந்தியாவின் விவசாய நாடு என்ற கட்டளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்றவுடன் முதலில் விவசாயிகளை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றுவதற்கான திட்டத்தை தொடங்கினார். பிரதமர் விவசாயிகளுக்கான சம்மான் நிதி கொடுத்து அவர்களின் சுய மரியாதையை காப்பாற்றினார். மானியத்தின் காலமும் நீட்டிக்கப்பட்டது. அரசின் பல்வேறு அனைத்து துறை வளர்ச்சி திட்டங்கள் விவசாயிகளின் வளர்ச்சிக்கு உதவி வருகிறது. சமீபத்தில் பிரதமர் பிரணாம் ஒரு சிறப்பு திட்டத்தை தொடங்கினார். அதன் மூலம் அதிகப்படியான ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து நானோ உரங்கள் மற்றும் பிற உரங்களின் மேலாண்மையை ஊக்கப்படுத்துதல். கிசான் சம்ருதி கேந்திரங்கள் மூலம் ஒரே கூரையின் கீழ் பயனுள்ள உலகத்தை பிரதமர் உருவாக்கியுள்ளார். அதனுடன் பிரதம மந்திரி விவசாயத்துடன் தொழில்நுட்பத்துடனும் நானோ உரங்களுடன் கூடிய ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் இந்த ட்ரோன்களை பறக்கும் நமோ ட்ரோன் தீதியையும் அவர் ஆதரிக்கின்றார். आने वाले समय में 15,000 स्व सहायता समूहों को ये नमो ड्रोन दीदी कार्यक्रम से जोड़ा जाएगा. वहां ड्रोन दिया जाएगा और गांव में वो हमारी दीदी सबके प्रणाम का नमन का अधिकारी बन जाएगी और नमो ड्रोन दीदी हमारा आगे बढ़ेगा. ட்ரோன்கள் பறக்கும் போது வானத்தில் இருந்து உணவு பயிர்களில் நானோ துகள்கள் வடிவில் வீழ்கின்றது. ஊட்டச்சத்து கொண்டது மற்றும் பாதுகாப்பானது மண். மேலும் விவசாயிகளின் நேரம், உழைப்பு, பணம் சேமிக்கப்படுகிறது. ட்ரோனின் டேங்க் 10 லிட்டர். மேலும் வெறும் 5 முதல் 10 நிமிடங்களில் 1 ஏக்கர் பயிர்களுக்கு நானோ தொழில்நுட்ப வசதியை கொடுக்க முடியும். அதே சமயம் மற்ற இயந்திரங்களில் இருந்து தெளித்தால் 1 முதல் 2 மணி நேரம் ஆகும். 2 பாட்டில் நானோரியா தெளிப்பான் சிறந்த மேலாண்மையை கொடுக்கின்றது. மேலும் செலவுகளும் குறைகின்றது. இதனால் உற்பத்தி அதிகரிப்பதுடன் பொருளின் தரமும் மேம்படும். 1 ஏக்கருக்கு வழக்கமான தெளித்தல் 100 லிட்டர் தண்ணீர் தேவை. இது வெறும் 10 லிட்டரில் ட்ரோனை பயன்படுத்தி இது செய்யப்படுகின்றது. பெண் சக்தியின் கைகளில் ட்ரோன்கள் வரும்போது அப்போதுதான் வளர்ந்த இந்தியா உருவாகும் என்ற பிரதமரின் தீர்மானம் நிறைவேறும். இப்போது பெண்கள் அக்ரி ட்ரோன் விமானிகளாக மாறுவார்கள். வெளியே வேலை செய்வார்கள். தொழில்நுட்பத்துடன் விவசாயிகளை இணைக்கும். இந்த பணியில் பெண்களுடன் இந்திய அரசு உள்ளது. 2024 முதல் 2026 வரை 1260 கோடி பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் 15,000 பேர் பயிற்சி பெற்றனர். ட்ரோன்கள் இவர்களுக்கு வழங்கப்படும். சுய உதவி குழுக்கள் ட்ரோன் ஒன்றுக்கு ரூபாய் 8 லட்சம் வரை மானியம் பெறலாம். மேலும் இதற்கான பயிற்சியும் அளிக்கப்படும். அதன் சேவை மற்றும் பழுது பார்ப்பதிலும் நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள். ஆம், நீங்கள் ஆளில்லா விமானத்தை பறக்கும் போதெல்லாம் இதை நினைவில் கொள்ளுங்கள். அதிலிருந்து சரியான தூரத்தை வைத்திருங்கள். இந்த ஒன்றோன் போல விவசாயம், வயல்வெளிகள், கிராமங்கள், சமூகம், இயற்கை மற்றும் தேசம் புதிய திசையை கொடுக்கும்.